யார்? இந்த இயேசு. இயேசு யார் அப்படின்றத நாம் ஒவ்வொரு வாரமாக சிந்திச்சுக்கிட்டே வரோம். இந்த வாரம் நாம் பார்க்க போகிறது, அவர் நம்மை வரங்களினாலும் கனிகளினாலும் நிரப்பக்கூடியவர். கடந்த வாரம் பார்த்தோம், இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் எந்த மலையிலிருந்து ஏறி போனாரோ அதே மலைக்கு தான் திரும்ப வருவார்னு நாம் வேதத்தில் பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார். சரி, ஆனால் இயேசு கிறிஸ்து அவங்க சீஷர்கிட்ட சொன்னார், நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், கம்ஃபர்டர். அவர் உங்களுக்கு நீதியையும் நியாயத்தையும் கண்டித்து உணர்த்துவார் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்னார். இயேசு பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு பெந்தகோஸ்தே அப்படின்ற நாளில் சீஷர்கள் எல்லாம் ஒன்றா கூடியிருக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவங்க எல்லார் மேலேயும் இறங்கினார். அவங்க பல பாஷைகளை பேசினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வேதாகமத்தில் பார்க்க முடியும். இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் நமக்கு ஆவியின் வரங்களும் ஆவியின் கனிகளும் கொடுக்கப்படுது. ஆவியின் கனிகள்ன்றது அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இதெல்லாம் ஆவியின் கனிகள்னு சொல்லுவாங்க. இதே 1 கொரிந்தியர் 12:8-10 பார்த்தோன்னு சொன்னால் அங்கே ஆவியின் வரங்களை பற்றி சொல்லியிருக்கோம். அந்தந்த மனுஷருக்கு தேவைக்கேற்ப அந்தந்த வரங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்படும். ஆனால் இவை எல்லாத்தையும் செய்கிற அந்த ஆவியானவர் ஒருவரே, அந்த கர்த்தர் ஒருவரே அப்படின்னு 1 கொரிந்தியர் 12 நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, கேட்கிற எவனும் அவரை பெற்றுக்கொள்கிறான். நாம கேட்கிறோன்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானுக்கு தாரும்னு கேட்கிறோன்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்? எது சரி எது தப்பு அப்படின்றத நமக்கு கண்டித்து உணர்த்துவார். செவ்வையான பாதையில நடக்க நமக்கு வழி செய்வார். நம்மளை சரியான பாதையில நடத்துவார். இயேசு கிறிஸ்து எல்லா பாவங்களும் உங்களுக்கு மன்னிக்கப்படும் சொன்னார். 70 முறை மன்னிங்கன்னாரு. சிலுவையில கூட பிதாவே அவர்களை மன்னியும்னு சொன்னார். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மத்தேயு 12 பார்த்தோன்னு சொன்னா, மனுஷகுமாரனுக்கு விரோதமா வார்த்தை சொன்னா அது அவனுக்கு மன்னிக்கப்படும், எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாதுன்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் சில விஷயத்துலலாம் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பேசுகிறோன்னு சொன்னால் அது என்னைக்குமே மன்னிக்கப்படாதுன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. ஆகையினால சில விஷயங்களில் நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருப்போம். அந்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாருன்னு சொன்னால் அவர் சத்தியத்தையும் நியாயத்தையும் நீதி நம்ம கண்டித்து உணர்த்துவார். அந்த ஆண்டவர் நமக்கு எல்லா நிலைகளிலும் நம்ம கூட இருந்து நம்மளை பலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ணுவார். அடுத்த வாரம் இயேசு யார்ன்றதை இன்னொரு தலைப்புல நாம சிந்திக்கலாம். வானில் இயேசு வருகையிலே நானும் மறுரூபமாகவே எந்தன் சாயல் மாறிடவே மைந்தன் ஆவியால் நிறைத்திடும் தேவா தேவா இக்கணமே ஈந்திடும் தேவா தேவா இக்கணமே ஈந்திடும் அக்கினி அபிஷேகம் ஈந்திடும் தேவ ஆவியால் நிறைத்திடும் அக்கினி அபிஷேகம் ஈந்திடும் தேவ ஆவியால் நிறைத்திடும்